உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்பவரை அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தே எத்தனை வழிகளில் உமதன்பை இன்பீத்தமை நீ ஆட்கொண்டீர். அன்பின் தேவன கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே. இளமையின் பொலிவான் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த ஆண்டவருடைய சந்நிதியிலே இறைவனுடைய அருளை ஆசிரை பெறுவதற்காக நாம் அனைவரும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இதோ இந்த ஆண்டவர் விண்ணக மகிமை அனைத்தையும் விட்டுவிட்டு நம்மை சந்திப்பதற்காக, நம்மோடு உறவாடுவதற்காக, உரையாடுவதற்காக, நம்முடைய குரல்களை எல்லாம் கேட்பதற்காக இந்த ஆண்டவர் இந்த வெண்ணிற அப்பத்திலே தன்னை மறைத்து நம்முடைய குரலை செவிசாய்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 40வது வசனத்திலே பார்த்தோம் என்றால், சீடர்களோடு கெத்செமனே தோட்டத்திற்கு செல்லக்கூடிய ஆண்டவர் தனிமையாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆனால் சீடர்களோ உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அவர் அவர்களிடத்திலே, என்னோடு 1 மணி நேரம் விழித்திருந்து உங்களால் ஜெபிக்க முடியவில்லையா என்று கேட்கிறார். அதை சொல்லி முடித்து ஆண்டவர் அவர்களிடத்திலே சொல்கிறார், உங்களுடைய ஆவி ஆர்வமுடையதுதான், ஆனால் ஊன் உடல் வலுவற்றது என்று சொல்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
இதோ இந்த ஆண்டவர் முன்பாக இந்த 1 மணி நேரத்தை செலவு செய்ய வந்திருக்கக்கூடிய நம்மை பார்த்தும் இந்த ஆண்டவர் கேட்கிறார், இந்த 1 மணி நேரத்தை என்னோடு இணைந்து என்னுடைய திருப்பாதத்திலே அமர்ந்து ஜெபிப்பதற்கு ஆர்வமுள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று நம்மை கேட்கிறார். நம்முடைய உடலும் சரி உள்ளமும் சரி இன்று ஆர்வம் இல்லாத சூழலில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த ஆர்வமில்லாத சூழலுக்கு காரணம் என்ன என்று சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய பாவ வாழ்வுதான். இந்த பாவம் தான் நம்முடைய உடலையும் அந்த ஆவியையும் கரைகள் நிறைந்ததாக மாற்றி ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரத்தை செலவு செய்ய விடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 1 மணி நேரத்தை நாம் கடவுளோடு செலவு செய்ய வேண்டும் என்றால் முதலில் நமக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த பாவத்தையும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் விட்டு விலக வேண்டும் என்று இறைவன் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு முறை நான் உதவி பங்கு தந்தையாக ஒரு பங்கில் இருந்தபோது ஒரு பீட பணியாளர் ஒருவர் என்னிடத்தில் வந்து, எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த பையன் என்னிடத்தில் வந்து சோகமாக வந்தான். ஏன் தம்பி இப்படி சோகமா இருக்கிற அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் சொன்னான், ஃபாதர், நீங்க என்னை முதல்ல மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னான். ஏன் தம்பி மன்னிக்கணும், நீ என்ன தப்பு செஞ்ச அப்படின்னு கேட்டப்ப ஒரு நோட்டை எடுத்து என் கையில கொடுத்து, இதை பாருங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அந்த நோட்டை திறந்து பார்த்தப்ப அதுல 1000 முறைக்கு மேலாக சாரி ஜீசஸ், சாரி ஜீசஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. ஏன் தம்பி இப்படி எழுதி வச்சிருக்கிற, நீயும் எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பையன் சோகமா இருக்கிறையே ஏன் அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் சொன்னான், ஃபாதர், உங்களுக்கு தெரியாம ஒரு முறை பூச ஒயினை எடுத்து நான் குடிச்சிட்டேன், அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. எப்பெல்லாம் நான் வந்து இங்க பீடப்பணி செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த ஒயினை எடுத்து கொடுக்கும்போது எனக்கு மனசுக்குள்ள உறுத்துது, குற்ற உணர்ச்சி ஏற்படுது. அதனால தான் நான் ஜீசஸ்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக 1000 முறை சாரி ஜீசஸ், சாரி ஜீசஸ் அப்படின்னு எழுதியிருந்தேன் அப்படின்னு சொன்னான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சிறுவனுடைய நிகழ்வு உண்மையிலேயே என்னை அதிகமாக பாதித்தது. அந்த பையன் எனக்கு எதிராக தவறு செய்தேன் என்று சொல்லி அவன் என்னிடத்திலே சோகமாக தன்னை வெளிப்படுத்தினான். ஆனால் அந்த நோட்டில் அவன் எழுதியிருந்தது சாரி ஜீசஸ். ஆக ஒரு மனிதனுக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றம் கடவுளுக்கும் எதிராக செய்யக்கூடிய குற்றம் என்பதை அந்த பையன் தெரிந்தோ தெரியாமலோ அதில் எழுதின வழியாக வெளிப்படுத்தினான். நாமும் கூட நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் மனிதர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்களாக இருந்தாலும் சரி, இயற்கைக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்களாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே கடவுளை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுக்கும் நமக்குமான உறவை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுளோடு இந்த 1 மணி நேரத்தை செலவு செய்வதற்கு தடையாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய விவிலிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே இயேசு குணப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளில் எல்லாம் அவர் சொல்லக்கூடியது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ நலமோடு வீடு திரும்பு என்று சொல்லிதான் சொல்கிறார். ஆக இயேசுவோடு இணைவதற்கு, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடியது நம்முடைய மன பாவங்கள். இந்த பாவ கரைகளை போக்குவதற்காக நாம் இறைவனிடத்திலே வேண்டுவோம். இந்த பாடல் வழியாக, அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன் என்ற அந்த பாடல் வரிகள் வழியாக நாம் இயேசுவிடத்திலே நம்முடைய குற்றங்களுக்காக, அந்த சிறுவன் எவ்வாறு நான் செய்த குற்றம் அந்த தந்தையை என்னையும் பாதித்தது, இறைவனையும் பாதித்தது என்று உணர்ந்து அந்த நோட்டில் எழுதினானோ, அதே போன்று நாம் நம்முடைய வாழ்வில் செய்த குற்றங்கள் எல்லாம் பிற மனிதர்களையும் பாதிக்கிறது, அதே நேரத்தில் அது இறைவனையும் பாதிக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி இறைவனிடத்திலே நம்முடைய மன்னிப்பை வேண்டுவோம். அப்பா நான் தவறு செய்தேன்,
சென்றே நான் கெட்டலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரு உந்தன் பிள்ளை நான் அப்பா நான் தவறு செய்தே உன்னன்மை உதறி சென்றே நான் கெட்டலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரு உந்தன் பிள்ளை நான் பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன்னன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன் பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன்னன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன் அப்பா நான் தவறு செய்தேன் உன்னன்மை உதறி சென்றே நான் கெட்டலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றே ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றே ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் நீரென்று அறிந்த பின்னும் வேறு எங்கு நான் போவேன் எந்தன் புகலிடம் நீதானையா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் நீரென்று அறிந்த பின்னும் வேறு எங்கு நான் போவேன் எந்தன் புகலிடம் நீதானையா அப்பா நான் தவறு செய்தேன் உன்னன்மை உதறி சென்றே நான் கெட்டலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் அப்பா நான் தவறு செய்தேன் உன்னன்மை உதறி சென்றே நான் கெட்டலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்களிலிருந்து இறைவன் நம்மை தூய்மைப்படுத்துகின்ற போது நாம் இறைவனுக்கு உகந்தவராக இறைவனோடு உரையாடக்கூடிய அந்த நிலையில் நாம் அவரோடு இணையக்கூடியவர்களாக மாறுகிறோம். நாம் நற்செய்தி வாசகத்திலே பார்த்தோம் என்றால், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகளை பார்த்தோம் என்றால், எல்லோரும் அந்த பெண்ணை தீர்ப்பிடுகின்ற போது இயேசு அவரிடத்தில் இறுதியாக சொன்னது, இனி பாவம் செய்யாதே என்று. இன்று இங்கு வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் இந்த பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து நாம் இந்த பாடல் வழியாக ஜெபித்த போது
இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். மகனே, மகளே, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். இப்படி நம்முடைய பாவ வாழ்விலிருந்து இறைவன் நம்மை தூய்மைப்படுத்துகின்ற போது நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக மாறுகிறது என்பதை எசையா இறைவாக்கினர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே இவ்வாறு சொல்கிறார். உங்கள் பாவங்கள் செந்தூரம் போல் இருந்த போதிலும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும் என்று சொல்கிறார். இரத்த நிறமாய் சிவந்திருந்தாலும் பஞ்சை போல அவை வெண்மையாகும் என்று சொல்கிறார். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டில் நற்கனிகளை உண்பீர்கள் என்று சொல்கிறார். ஆக இன்று நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நம்மை விடுவித்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் வெண் பனி போலவும் பஞ்சு போலவும் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் மாற்றியிருக்கிறார். ஆக இந்த இறைவன் நம்மை தூய்மைப்படுத்தியிருக்கிறார் என்ற அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம். மேலுமாக நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்த்தோம் என்றால் ஊதாரி மைந்தனுடைய ஓமைகளை பார்க்கிறோம். அந்த ஊதாரி மைந்தனுடைய ஓமையிலே அவன் நான் தந்தைக்கும் கடவுளுக்கும் எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி மனம் வருந்தி நான் என் தந்தையிடத்திலே மீண்டும் செல்வேன், சென்று நான் என்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்துவேன் என்று அவர் சென்று சொன்னபோது அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அவருடைய தந்தை அவன் மீது முதலிலே பரிவு கொள்கிறார். பரிவு கொள்கின்ற அவர் ஓடி சென்று அவரை கட்டி தழுவி முத்தமிடக்கூடியவராக இருக்கிறார். அதோடு நிறுத்திவிடவில்லை அந்த தந்தை. அவருக்கு முதல் தரமான ஆடையை அணிவிக்கிறார், விரலுக்கு மோதிரத்தை கொடுக்கிறார், காலுக்கு மிதியடியை கொடுக்கிறார், கொழுத்த கன்றை எடுத்து அடித்து நாம் மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி தன்னுடைய பணியாளர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இறைவன் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்த பின்பு அவர் எப்படி அந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி சென்று அவருக்கு முத்தமிட்டு அவரை அணைத்து கொண்டாரோ, அதை போன்று என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை தேடி வந்திருக்கிறார், எனக்கு எதிராகவும் சக மனிதருக்கு எதிராகவும் செய்த பாவங்களுக்காக என்னிடத்திலே மன்னிப்பு வேண்டியிருக்கிறார் என்று சொல்லி நம்மை பார்த்து பரிவு கொண்டு நம்மை ஓடி அணைத்து கட்டி தழுவி முத்தமிடக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே அவர் நிறைவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆக இந்த 1 மணி நேரத்திலே நம்மை தூய்மைப்படுத்திய இறைவன் இன்னும் அதிகமாக நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் வலுப்படுத்துவதற்காக இறை வார்த்தை வழியாக நம்மோடு பேச இருக்கிறார். இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது என்பதை நாம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இறை வார்த்தைக்கு செவிமடுத்து இறைவன் நம்மோடு பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கவனமாக செவிமடுப்போம். அதன் வழியாக நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் வலு நிறைந்தவராக மாற்றி இறைவனோடு நாம் இணைந்திருப்போம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள்.
அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவிலே நமக்கு முன்பாக இங்கே இருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைய இறை வார்த்தையானது நாம் யாரை தீர்ப்பிடுகிறோம் என்ற சிந்தனையை கொடுக்கின்றது. பொதுவாக நம்முடைய வாழ்விலே அதிகமாக நாம் பார்க்கின்ற போது யாராவது ஒருவர் ஒரு தவறு செய்துவிட்டாலோ அல்லது குற்றம் ஏதாவது செய்துவிட்டால் உடனடியாக நாம் அவர்களை தீர்ப்பிடுகின்றோம். இவன் ஒரு சரியான மனிதன் கிடையாது, அல்லது இவன் பாவம் செய்தவன் என்றெல்லாம் பல நேரங்களில் மற்றவர்களை நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அல்லது தீர்ப்பிட்டு அவர்களை விலக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி, அதாவது இறை வார்த்தை மூலமாக கடவுள் சொல்லுகின்றால், நீங்கள் யாரையும் தீர்ப்பிட வேண்டாம் என்று. ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம், யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், விபச்சாரத்திலே பிடிபட்ட ஒரு பெண், எல்லோரும் அவளை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இயேசு சாலையில் அமர்ந்திருக்கின்றார். அந்த வேளையில் விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வருகின்றார்கள், அவளை தீர்ப்பிடுவதற்காக. அவ்வாறு அவர்களை தீர்ப்பிட எல்லோரும் அங்கே நின்று கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவரே, இவள் விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிபட்டவள். ஆகவே மோசேயின் சட்டப்படி இவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பதுதான். நீர் என்ன சொல்கிறீர்? ஆண்டவர் அவர்களை உற்று நோக்குகின்றார். எல்லோரும் அவளை தீர்ப்பிட வேண்டும், அவளை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே அங்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். இயேசு அவர்களை பார்க்கின்றார். அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ முதல் கல்லை எறியட்டும் என்பதுதான் அந்த வார்த்தை. அங்கு இருந்தவர்களுக்கு இந்த ஒரு வார்த்தையானது உள்ளத்தை ஊடுருவி பாய்கின்ற ஒரு ஈட்டியாக அது இருக்கிறது. ஏனென்றால் அங்கு நின்றவர்கள் எல்லோருமே பாவம் செய்த மனிதர்கள். தம்முடைய வாழ்விலே அவர்கள் பாவம் செய்திருந்தார்கள். ஆனாலும் மற்றவரை தீர்ப்பிட வேண்டும், மற்றவரை ஒதுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் நிலையாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ மிகவும் அமைதியாக அதை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய வார்த்தை அவருடைய உள்ளங்களை சுடுகிறது. இவரை சாகடிக்க வேண்டும், கல்லால் எறிய வேண்டும் என்று நின்ற அந்த வெறியர்கள் எல்லோரும் கடைசியாக செய்தது என்ன? கல்லை கீழே போட்டுவிட்டு அவர்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்தவர்களாக அங்கிருந்து புறப்படுகின்றார்கள். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை பார்த்து கேட்பார், உன் மீது யாரும் கல்லெறியவில்லையா? இல்லை. யாருமே எறியவில்லையா? இல்லை என்று சொல்லுகின்றார். அப்போது யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லை, நானும் உன்னை
தீர்ப்பிட மாட்டேன் என்று சொல்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தையை சொல்கின்றார். நான் உன்னை தீர்ப்பிடவில்லை, ஆனால் நீ பாவம் செய்யாதே. நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த இடத்தில் ஆண்டவர் கூட மற்றவரை தீர்ப்பிடவில்லை. ஆனால் பல நேரங்களில் நாம் எத்தனை பேரை தீர்ப்பிட்டு இருக்கின்றோம்? இத்தனுடைய வாழ்வை நாம் தவறான தீர்ப்புகளால் அவருடைய வாழ்வை இழக்க வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். ஒவ்வொரு நேரமும் பிறருடைய குற்றங்களையே நாம் கண்ணோக்கி கொண்டிருக்கின்றோம். எப்போது நாம் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம்? பல நேரங்களில் அவன் இதை செய்து விட்டான், இவள் அதை செய்து விட்டாள் என்று பிறர் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறோமே. நாம் எப்போது நம்முடைய குற்றத்தை சுமக்கப் போகிறோம்? நான் என்னுடைய பாவ வாழ்வை எப்போது நான் நினைத்து பார்த்திருக்கின்றேன்? அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து கேட்டார், உங்களில் பாவம் செய்ய முதற்கல்லை எறியட்டும். யாராலும் எறிய முடியவில்லை. ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்திருந்தார்கள். நாமும் அதே போன்றுதான். பிறரை குற்றவாளி என்று நாம் தீர்ப்பிடுகின்ற போதெல்லாம் நாம் பாவம் செய்கின்றோம். நாமும் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரையும் தீர்ப்பிடாதே. பிறர் குற்றம் செய்கிறார்களா, உனக்கு தெரிகிறதா? போய் சொல்லிக்கொள், இது தவறாக இருக்கிறது, அதை திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனைகள் கூறுங்கள். ஆண்டவரும் அதைத்தான் செய்தார். அந்த பெண்ணுக்கு ஆலோசனை கூறினார், இனிமேல் பாவம் செய்யாதே என்று. அதுதான் ஒரு உண்மையான ஒரு மனமாற்றத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நாம் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிட்டுக் கொண்டு நான் நல்லவன் என்று அலைந்து கொண்டிருக்கிறோம். இது கடவுள் பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் பிறரை குற்றவாளிகள் என்று அறிக்கையிட்டு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் அதற்கான ஒரு பதிலை கொடுப்பார் நமக்கு. ஆனால் ஆண்டவருடைய இல்லத்தில் நாம் செல்ல காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இல்லத்தில் நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் தூய்மையற்ற உதடுகளோடு பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறர் குற்றவாளிகள், பிறர் குற்றவாளிகள், பிறர் குற்றவாளிகள் என்று பலமுறை நாம் அடுத்தவரையே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கான ஒரு நேரம் வரும். அப்போது நீ செய்த குற்றங்கள் விண்ணகத்திலே அறிவிக்கப்படும். அப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் நமக்கு அதற்கான ஒரு நேரத்தை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மாற வேண்டும். பிறருடைய கண்ணில் இருக்கும் துரும்பை எடுப்பதற்கு முன்பாக நம் கண்ணில் இருக்கின்ற துரும்புகளை எல்லாம் நாம் எடுத்து விடுவோம். பிறர் குற்றவாளிகள் என்று சொல்வதற்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் நம்மையே இறைவனிடம் ஒப்படைத்து ஜெபிக்க வேண்டும். அதற்கான ஒரு நேரத்தை ஆண்டவர் இன்று நமக்கு கொடுத்திருக்கின்றார். இது இந்த வெந்நீர் அப்பத்தின் வடிவிலே ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார். நாம் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு வாழப்போகிறோம்? உன்னுடைய உள்ளத்தை நீ தூய்மையாக்கிக் கொள். நீ செய்த பாவங்களை நீ நினைத்து பார். உன் வாழ்நாள் முழுவதும் அது உன்னை துரைத்துக் கொண்டே இருக்கும். நீ செய்த பாவங்கள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது உன்னை தூங்க விடாது, உன்னை நிம்மதியாக இருக்க விடாது. நீ செய்த ஒவ்வொரு காரியமும் உனக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கும். அதையெல்லாம் நீ போக்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்கின்ற ஒரே ஒருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரிடம் நீ முழு நம்பிக்கை கொள். உன்னையே நீ மாற்றிக்கொள். நீ செய்த தவறுகளை ஆண்டவரிடம் நீ ஒப்படைத்து ஜெபிக்கின்ற போதெல்லாம் ஆண்டவர் உன் பாவங்களை மன்னிக்கின்றார். உன் பாவங்கள் பனி போல
அது உருகி ஓடும். அந்த அளவிற்கு இறைவன் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார், இரக்கத்தின் கடவுளாக இருக்கின்றார். எந்நேரமும் நம்மளை அரவணைக்கின்ற, அன்பு செய்கின்ற ஒரு கடவுளாக அவர் இருக்கின்றார். ஆகவேதான் எந்நேரத்திலும் எப்பொழுதும் நாம் இறைவனிடம் ஜெபிக்கும் போதெல்லாம் இறைவன் தனது ஆசீர்வாதத்தை உங்கள் மீது பொழிகின்றார். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், உன்னை நான் திக்கற்றவராக விடமாட்டேன். என் நேரத்திலும் எந்த துன்பத்திலும் என்னை கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன். நீ எனக்கு உரியவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நாம் கடவுளுக்கு உரியவராக இருக்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். என் பாவ வாழ்வை நாம் மாற்றிக்கொண்டு தூய உள்ளத்தோடு வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு அருமையான ஒரு நேரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கண்ணின் மணி போல நம்மை காக்கின்ற கடவுள், சோர்ந்து போகின்ற வேளையிலெல்லாம் நம்மை அரவணைக்கின்ற கடவுள் இன்று நமக்காக இதோ வெண்ணிற அப்பத்தின் வடிவிலே, நற்கருணையின் வடிவிலே நமக்கு இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் வாயார ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும். ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய நாவிலே அறிக்கையிடுகின்ற போதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை முழுவதுமாக நிரப்புகின்றது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே வாழுகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் அரவணைத்து காத்து தன்னுடைய வான் வீட்டுக்கு அவர் அழைத்து செல்வார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை நம் வாழ்வில் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவனை புகழ்வோம். அவரோடு இணைந்து இந்த பாடலை பாடுவோம். தேவா, இந்த நாவிலாடு பாடலாகவா. தேவா, குந்தன் வான் புகழை பாட வரம் தா. தேவா, இந்த நாவிலாடு பாடலாகவா. தேவா, குந்தன் வான் புகழை பாட வரம் தா. உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை. உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை. மனமாற வாழ்த்து எழும் இறையரசின் வைகரை. தேவா, இந்த நாவில் ஆடு பாடலாகவா. தேவா, குந்தன் வான் புகழை பாட வரம் தா. எங்கும் வாழும் தென்றலாகினார். நான் இந்த வேலையாக என்னலம் கொண்டே. நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகினார். உன்னொளி காண காண உள்ள மலர வேண்டுமே.
உன்வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. உன்னொளி காண காண உள்ள மலரம் வேண்டுமே. உன்வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே. தேவா இந்த நாவிலாடு பாடலாகவா. தேவா குந்தன் வான் புகழை பாட வரம் தா. சிறு கனம் எரிய ஒளித்துகளானே நீ அதை ஏற்றி வைத்த ஒளிக்கடலானா. நான் சிறு கனம் எரிய ஒளித்துகளானே நீ அதை ஏற்றி வைத்த ஒளிக்கடலானா. உன் பணி செய்வதிலே எந்த நாசை தீரவே. தன் தலை தியாகம் கேட்கும் தீப வாழ்க்கை போலவே. உன் பணி செய்வதிலே எந்த நாசை தீரவே. தன் தலை தியாகம் ஏற்கும் தீப வாழ்க்கை போலவே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே. தேவா இந்த நாவிலாடு பாடலாகவா. தேவா உந்தன் வான் புகழை பாட வரம் தா. தேவா இந்த நாவிலாடு பாடலாகவா. தேவா உந்தன் வான் புகழை பாட வரம் தா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறோம் என்று வாசிக்கிறோம். அதற்கிணங்க இதோ நம் ஆண்டவர் நம்மை இறை வார்த்தை வழியாக நமக்கு உணவளித்திருக்கிறார். நம்முடைய ஆன்மாவை நாம் வலுப்படுத்துவதற்காக நமக்கு இறை வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். தொடர்ந்து நம்முடைய பாவ கரைகளை போக்கி இறைவன் இறை வார்த்தை வழியாக நம்மோடு பேசிய இறைவன் இப்போது நம்முடைய குரல்களுக்கு செவி மடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே இறைமகன் இயேசு சொல்வது போன்று நாம் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவதற்கு அவளோடு இருக்கிறார். தந்தைக்குரிய உரிமையோடு அவர் தருவதற்கு தயாராக இருக்கிறார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நாம் நம்முடைய தேவைகளை இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே எடுத்து வைத்து உருக்கமாக மன்றாடுவோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறிய இறைவா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தொண்டர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். திருச்சபை வழிநடத்தும் கருவிகளான இவர்களை பழுதின்றி பாதுகாத்து நல்ல உடல் உள்ள சுகத்துடன் வழிநடத்த புனித சலைய தன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் வாழ்வும் ஒளியும் உண்மையுமான இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உன் பாதம் படைக்கின்றோம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ்வது தலைவர்களின் எண்ணங்களில்தான் உள்ளது. நல்ல எண்ணமே நல்ல செயலை தரும். எம் தலைவர்கள் மக்கள் நலன் கருதி உழைக்கும் நல்ல உள்ளத்தை தந்து தன்னலம் துறந்து பிறர் நல நோக்குடன் வாழ
வரம் வேண்டி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையின் சொத்து பங்கிலுள்ள இறை மக்கள், பங்கு மக்கள் ஒன்றுபட்டு ஒரே இறைவனுடன் இணைந்து வாழ்ந்தால் திருச்சபை என்னும் மென்மேலும் வளரும் என்ற நம்பிக்கையில் எம் பங்கு மக்களை உன்பாதம் படைக்கின்றோம். பங்கு மக்களின் உடனிருப்பு, ஒத்துழைப்பு, செயல்பாடுகள், பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகள் எல்லாவற்றிலும் மது ஆசீர் உடனிருந்து வழிநடத்த அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே எம் இறைவா, உமது படைப்புகள் எல்லாம் அழகானவை. மனிதனால் உருவாக்கப்பட்ட ஊடகங்களை வழிநடத்துபவர்களுக்காய் உம்மிடம் வேண்டுகின்றோம். ஊடகங்கள் இன்றைய உலக மக்களின் இதய துடிப்பாகிவிட்டது. ஊடகங்களில் மனித மனதை சீரழிக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவிடாமல் வாழ்க்கையை உயர்த்தும் நல்ல சிந்தனையை தூண்டும் நல்ல நிகழ்வுகளை பதிவிட அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காணும் மனிதரை கனிவுடன் கண்ணோக்கும் கருணையுள்ள இறைவா, உமது பிள்ளைகளாகிய எங்களில் நோயுற்றோர் ஒவ்வொருவரையும் உம் கரம் தருகின்றோம். நீர் தயவும் இரக்கமும் மிகுந்தவர். உமது சுடர்விரும் பார்வையின் ஒளியுற்றவர்களாக ஒவ்வொருவர் மீதும் உமது நலம் பெற்று உமக்கு சாட்சியாக வாழ புனித சலை தன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தை உமது கரங்களில் தாங்கியுள்ள அன்பு இறைவா, உமது கரம் நன்மைகளை மட்டுமே செய்தது, தொட்டு குணப்படுத்தியது, தூக்கி எழுப்பியது. மனிதத்தை பரப்ப உம் கரம் விரிக்கப்பட்டது. உமது கரங்களில் தவழும் நாங்களும் வேற்றுமைகளை வேறறுத்து, தீமைகளை களைந்து, அநீதி அழித்து, எல்லோரும் ஓர் குலம், ஓர் இனம், ஒரே இறைவனின் மக்கள் என்ற உணர்வுடன் வாழ புனித சலைத் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய எல்லா தேவைகளையும் இறைவன் தனது காதுகளால் கேட்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொது தேவைகள் அனைத்தையுமே இன்று மன்றாட்டுக்களாக கொடுத்திருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் இவை அனைத்தையுமே உற்று பார்த்திருக்கிறார். நிச்சயமாக இவை அனைத்தையும் நமக்கு தருவார். ஒரு நிமிடம் நாம் அப்படியே கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது சிறப்பாக மன்றாடுவோம். இந்த இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிடாத இறைவன். ஒரு தாய் தன் குழந்தையை எவ்வாறு தேற்றுகின்றாலோ அதே போன்று நம் ஒவ்வொருவரையும் தேற்றி அரவணைத்து பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் இதோ நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழங்கள் அனைத்தையும் அறியக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையுமே அவர் உற்று நோக்கக்கூடியவராக இருக்கிறார். என் மகன் படக்கூடிய, என் மகள் படக்கூடிய வேதனைகளை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நம்மை அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே இதோ இப்பொழுது என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்ற பாடல் வரிகளில் பாடல் குழுவினர்கள் பாடப்படுகின்ற போது நாம் அந்த பாடல் வரிகளோடு இணைத்து இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி, ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா சோதனைகள், வேதனைகள், குடும்பத்திலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே நான் ஒரு கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்திற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான மன்றாட்டுகளையும் இந்த ஆண்டவரிடத்திலே எடுத்து வைத்து இந்த பாடல் வரிகளோடு இணைத்து நாம் இறைவனிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம்.
காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடு எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரமீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரமீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டிருக்கக்கூடிய இறைவன் அன்று பார்வையற்ற பத்திமேயு இயேசு அந்த வழியாக செல்கிறார் என்பதை கண்டவுடனே, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உரக்க கத்துகிறார். அந்த குரலை கேட்ட இறைவன் அவரது குரலுக்கு செவிமடுத்து அவருடைய தேவை என்ன என்பதை அறிந்து அவருக்கு மீண்டுமாக பார்வையை தருகிறார். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை நான் கேட்டேன் என்று சொல்லி நாம் இறைவன் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய அழுகுரலையும் நம்முடைய கூக்குரலையும் இறைவன் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார், தன்னுடைய காதுகளால் கேட்டிருக்கிறார். இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இறைவனுடைய அருளை ஆசிரை வேண்டி ஜெபிக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் இந்த ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நம்முடைய பாவ வாழ்விலிருந்து விடுதலை தந்தவர், இறை வார்த்தை வழியாக நமக்கு வலுவூட்டியவர், இப்பொழுது நாம் கேட்ட நமது உள்ளத்தை பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்திலே பல ஆண்டுகளாக நாம் யாரிடத்திலும் சொல்லி அழ முடியாமல் இருந்த எல்லா விதமான வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கடன் தொல்லைகள், குடும்பத்திலே குழந்தைகளுக்கான தேவைகள், தொழில் முன்னேற்றத்திற்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் காது கொடுத்து கேட்டிருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த ஆண்டவர் செய்வார். அந்த நம்பிக்கையோடு இறைவன் நம்முடைய குரல் கூறலை கேட்டிருக்கிறார் என்ற அந்த பூரிப்போடு நாம் அன்புயர் கீதத்தை பாடி இறைவனுக்கு நாம் நன்றியை சமர்ப்பிப்போம். மாண்புயர்
மாட்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சியோடு வலிமை பாட்டு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கு அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடையராது தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தை ஆகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.